ஹலோ நியூபார்ன் மம்மீஸ், தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை பற்றிய வீடியோ இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிறந்த 24 மணி நேரத்தில் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால், அதாவது சீம்பால் ஆனது குழந்தையின் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு மிகவும் உறுதியானது. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு ஐக்கியூ அதிகமா இருக்கும், நோய் தாக்கம் கம்மியா இருக்கும். அம்மா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது நல்லா அணைச்சி வச்சு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்க பாண்டிங் வந்து இன்னும் அதிகமா அழகா இருக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு செரிமான பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது. அவங்களுக்கு தேவையான கலோரிஸ் அதிலே கிடைச்சிடும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு எந்த ஒரு நோய் குறைபாடும் இருக்காது. தாய்ப்பால்ல ஆன்டிபாடிஸ் அதிகமா இருக்கும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஸோ தாய்ப்பாலுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. எந்த ஒரு மாத்திரை மருந்து மெடிசன் எதுவுமே வந்து தாய்ப்பாலுக்கு ஈடாகாது. தாய்ப்பால்ல இருக்க நல்ல விஷயத்தை எல்லாமே எந்த ஒரு செயற்கை மருந்தாலேயோ ஒரு உணவாலேயோ எதுக்குமே ஈடு கொடுக்க முடியாது. தாய்ப்பாலுக்கு நிகர் தாய்ப்பால் தான். ஸோ அது வராத பட்சத்தில் தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சில மதர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண பால் பவுடர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். தாய்ப்பாலுன்றது குழந்தைங்களுக்கு ஒரு அமுத சுரப்பி மாதிரி. நீங்கள் கொடுக்க தான் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க பால் சுரந்துக்கிட்டே இருக்கும். அம்மா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க அம்மாவுக்கு உடல் பருமன் குறையும், குழந்தைகளுக்கு உடல் பருமன் சீராகும். ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க உங்களோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த் நல்லாவே இருக்கும்னு சொல்கிறாங்க. அம்மா தாய்ப்பால் கொடுக்க மார்பு கட்டிக்காம இருக்கும். முக்கியமா பிரெஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி எதுவும் நமக்கு வராது. ஸோ ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுன்றது ஒரு அம்மாவோட கடமை. கண்டிப்பா அது பண்ணியே ஆகணும். இல்லை எனக்கு தாய்ப்பால் வரல அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க ஒரு கைனகாலஜி டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம்.